புதுச்சேரியில் குறுகலான நகர கட்டமைப்பின் காரணமாக புதுச்சேரிக்கு நிச்சயம் ஒரு மாற்று போக்குவரத்து தேவை என நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது செலவுகள் குறைவான, எளிதில் பராமரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ரோப் கார் திட்டம் பற்றி படித்து தெரிந்து கொண்டேன். அந்த ரோப் கார் திட்டத்தை புதுச்சேரியில் சாத்தியப்படுத்தினால் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும். சுற்றுலாவாசிகளை புதுச்சேரி இன்னும் அதிகமாக ஈர்க்க முடியும். அதன் மூலம் உள்ளூர் வியாபாரிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்பதை உணர்ந்தேன். இதனால் ரோப் கார் இயக்கத்தில் திறன் பெற்ற டோப்பல் மேயர் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரும் CEO-வுமான திரு பிரஃபுல்லா சௌத்ரி மற்றும் ஆஸ்திரியாவின் தெற்காசிய பகுதி மேலாளர் திரு தாமஸ் நெல்சர் ஆகியோருடன் இணைந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவர்களை அண்மையில் நேரடியாக சந்தித்து உரையாடினேன். அப்படி புதுச்சேரியில் ரோப் கார் திட்டம் வந்தால் பேருந்து நிலையத்திலிருந்து கடற்கரைக்கோ அல்லது நகரின் மையப்பகுதிக்கோ செல்ல நினைக்கும் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் காற்றில் 10 நிமிடங்களில் சென்று விடலாம். இதனால் சாலைகளில் வாகன நெரிசல் பாதியாக குறையும். இப்படி ஒரு முன்மாதிரி திட்டத்தினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சாத்தியப்படுத்த அனைத்து வகையிலும் நான் பக்கபலமாக இருப்பேன்.